ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம நந்தினி வந்துட்டு ரொம்ப பாவங்க. நம்ம சூர்யா சாருக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க. சார், தயவு செஞ்சு உங்கள் அம்மா பிரச்சனையில் என்ன நடுவில் கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டே கேட்டுட்டாங்க. ஆனால் இதை கூட புரிஞ்சிக்க தெரியாத அளவுக்கு நம்ம சூர்யா சார் இருக்கார். அவங்க எதுக்காக அந்த பேர் போட்ட பேப்பரை கிழிச்சாங்கன்னே தெரியாமல் குழம்பி போயிருக்காரு நம்ம சூர்யா. ஏன்னா இப்படி பண்ணுறாருனே தெரில. நம்ம நந்தினியே வீட்டில் யாராச்சும் ஒத்தராச்சும் புரிஞ்சுக்கணும். அது அருணாச்சலம் மட்டும் தான் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு தவிர நம்ம நந்தினிக்கு சப்போர்ட்டாக பேச மாட்டாரு. பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கும் அடங்கி தான் போகிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே விட்டுட்டாரு. பாவம் நந்தினி நம்ம எவ்வளோ போராடி பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் கடவுள்கிட்ட வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்ககிட்ட மட்டும்தான் புலம்புவேன். இப்போ வந்துட்டு இங்கேருந்து எனக்கு தயவு செஞ்சு கூட்டு போயிடுக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க நம்ம நந்தினி. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் தான் என்னை கடத்தினாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியாமல் இருக்குது கருப்பா. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கவே இல்லை. ஏதோ நரகத்தில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. ஆனால் உண்மையாகவே வந்துட்டு இன்ன வரைக்குமே நந்தினியை கடத்தினது யாருன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் உள்ளவங்களும் சரி, சூர்யா சாரும் சரி, அருணாச்சலம் சாரும் சரி, யாருமே இது வரைக்கும் நந்தினி யார் தான் கடத்தினாங்கன்ற ஒரு முயற்சி கூட இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. இதே அவங்க வீட்டில் இருந்து யாராவது கடத்தப்பட்டிருந்தா உடனே நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எங்கே ஏழை வீட்டு பொண்ணு தானே, வேலைக்காரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக விட்டுடுறாங்க. அதை பார்க்குற நமக்கே கஷ்டமாக இருக்குது. நம்ம நந்தினிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளை ஒருத்தவங்க கடத்தியிருக்காங்க, அது யாருன்னே இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்காமல் இருக்காங்க. இத்தனைக்கும் இவங்க பெரிய குடும்பம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே அழுதுகிட்டே தூங்குறாங்க. அவங்க அப்பா தங்கச்சி எல்லா ஞாபகமும் வருது நந்தினிக்கு. ஞாபகம் வந்து என்ன பிரயோஜனம், இங்கே தனியாக இருக்காங்களே. தனியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஒரு 4-5 பேர் அன்பு காட்டினாலும் அன்பு காட்டாமல் இருந்தாலும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம நந்தினிக்கு சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வெறுப்பு மட்டுமே காட்டுற குடும்பத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க. இதை எப்படியாச்சும் வந்து சூர்யா சாருக்கு புரிய வைக்கணும். நான் வந்து கஷ்டப்படுறேன், என்னோட வலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க சூர்யா சார்கிட்ட. ஆனால் அவர் புரிஞ்சுக்கிற நிலமையிலே இல்லை. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு கேம் ஆடுறாரு. என்னென்னா, சுந்தரவலியை பழி வாங்கிறதுக்கு எந்தெந்த வழியிலெல்லாம் போய் என்னென்னலாம் வச்சு செய்ய முடியுமோ அதெல்லாம் வச்சு செஞ்சிட்ருக்காரு. அதனால் அவருக்கு வந்துட்டு அடுத்தவங்களோட பற்றி ஃபீலிங்ஸோ கவலையோ எதுவுமே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு தெரியறதில்ல. அதனாலவே என்னவோ நம்ம நந்தினியோட வலியும் வேதனையும் அவருக்கு புரியறதே இல்லை. கூடிய சீக்கிரம் வந்துட்டு அது வந்து புரிஞ்சாதான் நம்ம நந்தினி இந்த வீட்டிலே இருக்க முடியும். ஏன்னா நாளுக்கு நாள் கஷ்டப்படுத்திட்டே இருந்தால் நல்லா இருக்காது. கூடிய சீக்கிரம் நம்ம டேரக்டர் வந்து எப்படியாச்சும் சூர்யா சாருக்கு அன்பு காதலை வர வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பை.